தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஜூலை 1995 ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி நமுனாவை பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் இம்மாதம் மணிக்குள் வந்து சேர வேண்டும். பிற்பகல் மணிக்கு வந்திருக்கும். ஒப்பந்த புள்ளி தயாரிக்க பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பேரவை கூட்டம் மணி அளவில் நடைபெறும். சென்ற ஆண்டு ஒப்பளிப்பு. நடப்பு ஆண்டிற்கான ஈவுத்தொகை நிர்ணயித்தல். பட்டய கணக்கர்களை நியமித்தல். உறுப்பினர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கோரி பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். பேருந்து விபத்துக்குள்ளாகியது. பேருந்து ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். வந்து கொண்டிருந்த நேரில் கண்டவாறு விவரிக்க. வணிக முறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். விலை பட்டியலை சிறந்த முறையில் 15% வணிக முறை கடிதம் தயாரிக்க 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். துணை மதிப்பீடுகள். விவாதத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலந்து கொண்டு கூற விரும்புகிறேன். கல்வி துறைக்கு என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கல்வித்துறையின் நல்ல வாய்ப்பு தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுக்கப்பட வேண்டும் என்ற என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு இருப்பதால் அரசிற்கு பொறுத்தவரையில் அது பற்றி இந்த ஆண்டு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ள விழைகிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்றுக்கொள்ளுவது. மத்திய அரசு நமது அரசு தந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். துணை மதிப்பீடுகளில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். 15 seconds. Five seconds. Get ready. Start. 1. செங்கற்பட்டு மத்திய தொழுநோய் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் அவர்களா அந்த நிறுவனத்திற்கு தேவையான மருத்துவமனை மற்றும் சோதனை கூட சாதனங்கள் மற்றும் கருவிகளை நடப்பு ஆண்டுக்கு வழங்கிட மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி நமுனாவை ரூபாய் 50 செலுத்தி பெற்று கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் இம்மாதம் 25ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்குள் வந்து சேர வேண்டும்.
பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் அன்று பிற்பகல் 4 மணிக்கு வந்திருக்கும் நபர்கள் முன்பு திறக்கப்படும் ஒப்பந்த புள்ளி தயாரிக்க. 2. பெரம்பூர் இந்திரா காந்தி நூற்பாலையின் 12வது பேரவை கூட்டம் எழும்பூர் அசோகா ஓட்டலில் டிசம்பர் திங்கள் 28ஆம் நாள் காலை 11 மணி அளவில் நடைபெறும். சென்ற ஆண்டு கணக்குகளுக்கு ஒப்பளிப்பு. நடப்பு ஆண்டுக்கான ஈவுத்தொகை நிர்ணயித்தல். வரும் ஆண்டுக்கு பட்டய கணக்கர்களை நியமித்தல். வேறு ஏதேனும் தீர்மானங்கள் இருந்தால் எடுத்து கொள்ளுதல். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் வர வேண்டும் என்று கோரி செயலாளர் அனுப்பும் பேரவை கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. 3. வடபழனியிலிருந்து போரூர் வழியாக குன்றத்தூர் வரை செல்லும் பேருந்து 1 நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் இரவு 8 மணிக்கு குன்றத்தூருக்கு அருகில் ஒரு மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது. பேருந்து ஓட்டுநர் திரு மாசிலாமணி பலத்த காயங்களுடன் அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பயணிகள் அதிகம் இல்லாததால் வேகமாக சென்று கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததா சாலையின் வலதுபுறத்தில் பெரிய மரத்தில் மோதியது. அப்போது எதிரே சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நீங்கள் விபத்தை நேரில் கண்டவாறு விவரிக்க. 4. திருநெல்வேலி அன்பு புத்தக வெளியீட்டாளர்கள் கும்பகோணம் இளங்கோ புத்தக நிலையத்திற்கு அவர்களால் பிரசுரிக்கப்பட்டுள்ள புத்தகங்கள் பற்றிய விவரங்களுடன் விலைப்பட்டியலை இணைத்து எழுதிய கடிதத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வி நிலையங்களுக்கு தேவைப்படும் புத்தகங்களை வெளியிடுவதாகவும் புகழ்பெற்ற பேராசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கான பாடநூல்கள் சிறந்த முறையில் தவறுகள் ஏதும் இன்றி அச்சிடப்படுகின்றன என்றும் 15% வரை கழிவு தரப்படுகின்றது என்றும் தெரிவித்து வணிக முறை கடிதம் தயாரிக்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும். Ten seconds, 5 seconds, get ready.
ஸ்டார்ட். இறுதி துணை மதிப்பீடுகள் குறித்த விவாதத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இறுதி துணை மதிப்பீடுகள் குறித்து நடக்கின்ற இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு என்னுடைய சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். முதலில் கல்வித்துறைக்கு பல்வேறு ஒதுக்கீடுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிதி ஒதுக்கீடுகள் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப போதுமானவை அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் இன்றைய தினம் கல்வித்துறையின் சார்பில் கேட்கப்பட்ட நிதி எவ்வளவு, அதற்கு அரசால் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு என்பன பற்றிய விவரங்களை எல்லாம் இங்கே கொடுத்திருந்தா அவற்றை எல்லாம் ஆய்ந்து கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உறுப்பினர்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அத்தகைய நிலை இப்போது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் வருங்காலத்தில் இத்தகைய நிலை தவிர்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியரல்லாத பணியாளர்களை பொறுத்தவரையில் விடுப்பு பயண சலுகை கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு காலகட்டங்களில் வலியுறுத்தப்பட்டிருந்தும் இதுவரை அது வழங்கப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அந்த சலுகையை அவர்களுக்கும் வழங்க அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோர விரும்புகிறேன். ஆசிரியர்களுக்காக மத்திய அரசு தேசிய குழு ஒன்றை அமைத்து அந்த குழு நாடாளுமன்றத்தில் தனது அறிக்கையை சமர்ப்பித்து விட்டது. அதன் பரிந்துரைகளை அகில இந்திய அளவில் அமல்படுத்த வேண்டும் என்று இருப்பதால் அந்த பொறுப்பு நமது அரசிற்கு வழங்கப்படவிருக்கிறது. முன்கூட்டியே அது பற்றி யோசித்து நல்லதொரு முடிவினை எடுத்து அதற்கு ஆகின்ற செலவினையும் இந்த ஆண்டு நிதி செலவினத்தில் சேர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ள விழைகிறேன். கைத்தறி துணிகளுக்கு தரும் தள்ளுபடியா ஏற்படும் இழப்பில் பாதியை மத்திய அரசும் பாதியை மாநில அரசும் ஏற்றுக்கொள்ளுவது என்ற நிலை இந்த ஆண்டிலிருந்து இல்லை என்பது மத்திய அரசின் அறிவிப்பிலிருந்து தெரிய வருகிறது. பல்வேறு பிரச்சனைகள் கைத்தறி நெசவாளர்களுக்கு இருக்கின்றன. எனவே மத்திய அரசு உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட நமது அரசு அந்த தள்ளுபடி தொகையை தந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூலுக்கான விற்பனை வரியை குறைத்து நெசவாளர்களின் வாழ்வில் ஒளிவேற்றி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்பாரா செலவு நிதி எந்தெந்த இனங்களுக்கு தேவைப்படுகிறதோ அவற்றுக்கு செலவழிக்கப்பட்டதா என நான் கேட்க எண்ணியிருந்தேன். ஆனால் இதிலே எந்தெந்த இனங்கள் என்ற விவரமே இல்லை. எனவே அது பற்றிய விவரங்கள் வருங்காலத்திலாவது இறுதி துணை மதிப்பீடுகளில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கின்றேன்.
ஸ்டாப்.